அன்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நேற்றைய தினம் செய்வினை ஏவல் பிரச்சனை ஒருத்தர் உடலில் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நேற்றைய வீடியோவில் பாதி பார்த்துருப்போம். இன்றைக்கி அதோடைய தொடர்ச்சியில் இன்றைக்கி ஒரு சில செய்வினை பாதிப்புடைய ஏவல் பாதிப்புடைய அறிகுறிகளை தான் நம்ம இன்றைக்கி பாதியில் பார்க்க போகிறோம். அதாவது எதற்காக நான் இந்த பதிவில் இந்த செய்வினை ஏவல் பிரச்சனையுடைய அறிகுறிகள்லாம் இந்தந்த விஷயம் இருந்துச்சுன்னா, இந்தந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா இந்த வகை செய்வனை, இந்த வகை ஏவல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். யாரையும் பயன்புறுத்தணும், யாரையும் மனநிலை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. சரிங்களா? இந்த வகை செய்வினை அறிகுறிகள் இருந்துச்சுன்னா இந்த வகை பிரச்சனை தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு தெளிவடைஞ்சு அதை போய் நீங்கள் சரி பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு நான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். இதெல்லாம் யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. செய்வனைனா செய்வனை அப்படிங்கிறதோட நிப்பாட்டிடுவாங்க. அப்போ பாருங்களேன், குறி பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு செய்வனை வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஏவல் வச்சுருக்காங்க, உங்கள் பங்காளிக்காரவங்க இப்படி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இது எந்த வகை செய்வனை, இது எந்த வகை ஏவல், இந்த ஏவலை எதற்காக எங்களுக்கு அவங்க பண்ணினாங்க, இந்த அறிகுறிகளை வச்சு இந்த ஏவல் எதற்காக நம்மள்கிட்ட வந்திருக்கு, அந்த ஏவலுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா, நீங்களே அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இன்றைக்கி இதை முழுமையாகவே உங்களுக்கு வெளிப்படையாகவே நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? என்னென்னு வச்சுக்கோங்க, இன்றைய காலகட்டங்களில் நிறைய இடங்களில் குறி பார்க்குறாங்க. உங்களுக்கு செய்வனருக்கு தான் சொல்கிறாங்களே தவிர என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிறத டீப்பாக யாரும் சொல்கிறது கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு தெரிஞ்சு என்ன செஞ்சுக்கோங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை உடனுக்குடனே சரி செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆரம்ப நிலையில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அது வளர்ந்துருச்சு அப்படின்னா பின்னாடி அதை சரி பண்ணுறதுக்கு கஷ்டம். நீங்கள் எத்தனை பெரிய மாந்திரிகரை போய் பார்த்தாலுமே அதை சரி பண்ண முடியாது. சரிங்க? குறைஞ்சபட்சம் ஒரு ஏவலோ ஒரு செய்வனையோ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருந்து நீங்கள் போய் எந்த மாந்திரிகிட்ட போய் சரி பண்ணினாலும் உடனே அது சரியாகாது. நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. நீங்கள் மாந்திரிகரை சொல்லி குத்தம் கிடையாது, உடனே அது சரியாகாது. அது உங்கள் மேலே தான் தப்பு. என்னென்னா 10 வருஷம் நீங்கள் வளர விட்டு வச்சுருக்கிறது உங்கள் மேலே தான் தவறு. சரிங்களா? அதனால் ஒரு நல்ல மாந்திரிகரை போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை போய் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா படிப்படியாகத்தான் என்ன செய்ய முடியும்னா அதோடைய வீரியத்தை குறைச்சிக்கிட்டே வர முடியும். சரிங்களா? எடுத்தோனையெல்லாம் எந்த விஷயத்தையும் இந்த மாதிரி 10 வருஷம் செய்வினை ஏவல்னால் பாதிக்கப்பட்ட நபரை எடுத்தோனையெல்லாம் மீட்டு கொண்டு வந்துட முடியாது. சரிங்களா? ஏன்னா படிப்படியாகத்தான் அவங்கள அந்த நிலையில் இருந்து மீட்டு கொண்டு வர முடியும். சரிங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னன்னு வச்சுக்கோங்க, முடக்கு செய்வினை. சரிங்களா? இந்த முடக்கு செய்வினையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கை கால்லாம் என்ன செஞ்சிடும்னா இழுத்துக்கிறோம், அப்படியே முடங்கி சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, கை கால்லாம் அப்படியே அதாவது என்னன்னு வச்சுக்கோங்க இழுத்துக்கிறோம், நடக்க முடியாது, அதெல்லாம் செயலிழந்து போயிடும். சரிங்களா? அப்படியே ஒரு நபரை என்ன செஞ்சிடும்னா முடக்கி போட்டு இதனால் அவர் என்ன செஞ்சிருவார், ரொம்ப துன்பப்பட்டு மரணம் ஏற்படக்கூடிய நிலையோட ஏற்படுத்திடும். சரிங்களா? ஏன்னா படுத்த படுக்கையில் கிடந்து சாப்பிடாமல் இருந்தோம்னா என்ன செஞ்சிடும், உடல் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையிலேயே மரணம் வரக்கூடிய ஒரு நிலையை என்ன செஞ்சிடும் ஏற்படுத்திடும். இதனால் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருவாங்கன்னா நித்தம் என்ன செஞ்சிருவாங்க, அந்த நபர் நரக வேதனையை அனுபவித்து துன்பப்பட்டு என்ன செய்வார்னா இறந்து போவார். சரிங்களா? அதே போல் அந்த நபர்களுக்கு முடக்க செய்வினை செய்யப்பட்ட நபருக்கு ஜாதகத்தில் புதன் பகவான் பலம் இழந்து இருந்துச்சு, அந்த டயத்தில் பலம் இழந்து இருந்துச்சுன்னா என்ன செய்யும்னா அதிகப்படியான பாதிப்புகளை கொடுத்து உடனே மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி போகிறோம். சரிங்களா? அதனாலேயே இந்த மாதிரி செய்வினை அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே போய் என்ன செஞ்சிடணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாந்திரிகர்களை பார்த்து சரி பண்ணிக்கிறணும். சரிங்களா? இந்த வகை செய்வனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முடக்கு செய்வனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்துக்குமே தனிப்பட்ட முறையில் செய்வாங்க. குடும்பத்தை முடக்கிறதுக்காக பிரயோகம் பண்ணுவாங்க, தொழிலை முடக்கிறதுக்காக இந்த முடக்கு செய்வனை பிரயோகம் பண்ணுவாங்க, ஒரு நபரை மட்டும் முடக்கணும் அப்படின்னாலும் இந்த முடக்கு செய்வனையை தான் பிரயோகம் பண்ணுவாங்க. முடக்கு செய்வனை ஒரு மேலே பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா, தொழில்களில் முடக்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய தொழில் அப்படியே முடங்கி போயிடும். நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வியாபாரம் அப்படியே ஸ்டாப் ஆகி போயிடும்.
கொடி கட்டி நீங்கள் பறந்தவங்க கொடி கீழே இறங்கிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடன் கட்ட முடியாமல் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ரொம்ப திணற ஆரம்பிச்சிடுவீங்க. மனம் பித்து பிடிச்ச மாதிரி நீங்கள் அலைய ஆரம்பிச்சிடுவீங்க. சரிங்களா? மனநிலையெல்லாம் கெட்டு போய் அப்படியே பணம் எல்லாமே விரயமாக போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையில் பணம் காசு தங்காது. இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துட்டாவே என்ன செஞ்சுன்னா இது பேர் தான் முடக்கு செய்வினை. நம்மளை யாரோ நம்மளை வளரக்கூடாதுன்னு சொல்லி முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இது முடக்கு செய்வினை செய்வாங்க. சரிங்களா? இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா உடனுக்குடனே பார்த்து அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். ஆரம்ப நிலையில் அது சரி பண்ணலை அப்படின்னா மரணத்துக்கு கூட கொண்டு போய் விட்டுரும் நம்மளை. சரிங்களா? உடல் ரீதியாக நம்மளை ரொம்ப நோகடிச்சு மரணப்படுக்கையில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? இதனால் ஆரம்பத்தில் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்துருச்சுன்னா பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அடுத்த வகையான செய்வினை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வசு செய்வினை. அது என்ன வசு செய்வினை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வசு செய்வினைனா என்னென்னு வச்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தீ குளிச்சு இறந்து போகிறாங்க பாருங்களேன், அந்த உடைய ஆன்மாவை வச்சுத்தான் இந்த வசு செய்வினை, இந்த வசு ஏவல் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்வாங்க. சரிங்களா? இந்த வகையில் செய்வினை ஏவலில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடல் முழுவதும் இல்லை அப்படின்னா உடலில் ஏதாவது ஒரு பாகங்கள் என்ன செய்யணும்னா அப்படியே எரிச்சல் உண்டாகும். அப்படியே மிளகாச்சாந்தம் அப்புனது போல் எரிச்சலாக உண்டாகிருக்கும். சரிங்களா? இல்லைன்னா உடல் முழுவதும் கூட சில பேர்களுக்கு எரிச்சல் உண்டாகும். இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி கை, கால், தொடை, உடம்பு, முகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாகங்களாவது எடுத்து அந்த அக்னி எரிவது போல் கதன்னு எரிய ஆரம்பிக்கும். அதனால் அவங்க நடக்க முடியாது, தூங்க முடியாது, இந்த மாதிரி ரொம்ப துன்பப்படுவாங்க. சரிங்களா? நித்தம் அவர் என்னன்னா துன்பப்படுவாங்க, எரிச்சல்னால துன்பப்படுவாங்க. சரிங்களா? இப்படி எரிச்சல் உண்டாகும்போது என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு அந்த உடலில் அந்த பாகத்தை என்ன செஞ்சிடும்னா செயலிழக்க வச்சு இதனால ரொம்ப கஷ்டப்பட வைக்கும். சரிங்களா? இதில் அப்புறம் என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு டயத்தில் தற்கொலை செய்யக்கூடிய எண்ணத்தை கூட அது தூண்டும். சரிங்களா? நம்மளுடைய மனசை கெடுத்து அலைபாய வைக்கும். சரிங்களா? ஏன் நம்ம வாழ்கிறோம், எதற்காக நம்ம இருக்கணும், நம்ம இது இருக்கிறத வாட்டி நம்ம செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கும், மனதை கெடுக்கும். சரிங்களா? எந்த ஒரு செயல்லையுமே நம்மளை முன்ன போய் வைக்க விடாது. நம்மள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே விலகி போகிற அளவுக்கு வச்சிடும். சரிங்களா? இந்த வகை செய்வனை பார்த்திங்கன்னா இது ஆரம்ப நிலைகள்லேயே நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கிறணும். இதெல்லாம் ஓரளவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இதை சரி பண்ணிவிடலாம். சரிங்களா? அதனால் என்றைக்குமே சொல்கிறேன், ஆரம்ப நிலையிலே எதாக இருந்தாலும் சரி பண்ணிவிடணும். சரிங்களா? அடுத்த வகையான செய்வனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இது முழுக்க இந்த பங்காளிகள் வாரிசு இருக்கக்கூடாது, இந்த சில பேர்கள் குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னா வாரிசு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா வம்சமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த வம்ச விருத்தி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு செய்வனை பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த செய்வனுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, கரு தங்கவே தங்காது. சரிங்களா? கரு உருவாகும், அப்புறம் கரு அழிஞ்சிரும், அப்புறம் கரு உருவாகும், அப்புறம் கரு அழிஞ்சிரும். சரிங்களா? இப்படி இந்த நிலையிலேயே இருக்கும். சரிங்களா? அதனால் அவங்க மனம் நொந்து குழந்தை இல்லாமல் சில பேர்கள் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் சில பேர்களுக்கு. இந்த செய்வினை இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி செய்வினைகள் எல்லாம் என்ன செஞ்சுக்கன்னா சரி பண்ணிடணும். சரிங்களா? அதே போல் ஏவல்னாலேயோ இந்த செய்வனைனாலேயோ இந்த துஷ்ட மாந்திரிக பிரச்சனையினால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா குலதெய்வ வழிபாட்டை அதிகரிக்கணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஆக்டிவ் கொடுக்கக்கூடிய சூட்சும ரகசியங்கள். குலதெய்வ வழிபாட்டை மென்மேலும் அதிகப்படுத்திக்கிறோம். குலதெய்வத்துக்கு அமாவாசை ஒரு 6 அமாவாசை தொடர்ச்சியாக போய் குலதெய்வத்துக்கு உங்கள் கையால் 54 எலுமிச்சம்பழம் கடையில் விலை பேசாமல் வாங்கிட்டு உங்கள் கையால் வீட்டு வாசல்லாம் அலசி வீட்டில் விளக்கு பொருதி வச்சுக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையால் மாலையாக கோர்த்து உங்கள் குலதெய்வ வாசலில் போய் பாலாபிஷேகம் செஞ்சு அந்த எலுமிச்சம்பழம் மாலையை உங்களுடைய குலதெய்வத்துக்கு அணிவித்து அமாவாசை அன்னைக்குன்னு வணங்கி தொடர்ச்சியாக 6 அமாவாசை தொடர்ச்சியாக வணங்கி வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எவனும் செய்வனை ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் யாரும் செஞ்சானாலும் உங்களுக்கு அண்ட விடாது. குலதெய்வம் மட்டும்தான் நம்மளுக்கு உயிருக்கு உயிராகவும் பக்க துணையாகவும் நின்று காக்கக்கூடிய ஒரே தெய்வம்னா குலதெய்வம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வம். கன்னி தெய்வம்னா ஏன்னா நம்ம வம்சத்தில் பிறந்து நம்மளை குடும்பத்தையும் வம்சத்தையும் காக்கக்கூடியவங்க தான் கன்னி தெய்வம். இந்த 2 தெய்வங்கள் மட்டும்தான்
நம்மளுக்கு சிறு துளி ஆபத்து வராத அளவுக்கு நம்மளை காக்கும். தெய்வங்கள்லாம் என்ன செய்யும்னா நேர காலங்களுக்கு கட்டுப்பட்டு தான் தெய்வங்கள்லாம் நம்மளை காக்கும். சரிங்களா? உன்னுடைய விதி என்னவோ, உன்னுடைய நேரம் என்னவோ அதுக்கு தகுந்தாற் போல தெய்வம் பலம் கொடுக்கும். சரிங்களா? உன்னுடைய நேரம் சரியில்லை அப்படின்னா அந்த டயத்தில் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னாலும் விலகி நின்று வேடிக்கை தான் பார்க்குமே தவிர உங்களால் காப்பாற்ற முடியாது. சரிங்களா? அதனால் குலதெய்வம் மட்டும்தான். நேரங்காலம் சரியில்லைனாலும் சரி, நீங்களே மறந்தாலும் சரி, அது கண்ணும் கருத்துமாக உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது உங்கள் குலதெய்வம் தான். அதனால் ரொம்ப இந்த ஏவல்னாலையும் செய்வனைனாலும் பாதிக்கப்பட்ட நபர் எந்த வழியுமே என்னால் முடியலை, எனக்கு செய்வனையை நீக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம் எனக்கு இல்லை, எனக்கு வழியே கிடைக்கலைனாலும் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்து மேலே, உங்கள் குலதெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு நான் சொன்ன வழிபாட்டை அமாவாசை போய் உங்களுடைய குலதெய்வ வாசலுக்கு போய் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. 3 அமாவாசை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும், அதற்கான வழி கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்க? குலதெய்வம் உங்களுக்கு பக்கத்துனே நிற்க ஆரம்பிக்கும். எவன் உங்களை எதிர்க்கிறானோ அவனுக்கு எதிராக போய் அது நிற்கும். சரிங்களா? அதனால் இந்த வழிபாடை எல்லாருமே செய்யுங்க. சரிங்களா? அதனால் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்குறவங்க முதல்ல நம்மளுடைய யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அப்போத்தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உடனுக்குடன் சேரும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.